ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து சத்தான ராகி ரொட்டி செய்ய போகிறோம். ராகி ரொட்டி எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோவை பார்க்கலாம். 1/2 கிலோ ராகி பவுடர் எடுத்திருக்காங்க. 1/4 கிலோ வெல்லம் இடித்து 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணி வச்சுருக்காங்க. அதை பாதி அளவு மிதமான சூட்டோட ராகி பவுடரோட ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. தெலோர மெத்தன் படிப்பனியா ராகி பவுடர் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால அது இலகணுங்கிறதுக்காக இப்படி வெள்ளை கரைசலை மிதமான சூட்டோடு சேர்த்துக்கிறாங்க. ரொட்டி மாவு உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கணும், ஜாஸ்தி தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதோட ஒரு முழு தேங்காயை துருவி சேர்த்துக்கிறாங்க. 60 ml கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறாங்க. அதோட 3 ஏலக்காய் பொடி செஞ்சு சேர்த்துக்கிறாங்க. தோசைக்கல் சூடானதும் கொஞ்சம் நெய் ஊற்றி பரப்பி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தண்ணியில் கை நனைச்சி மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை உருட்டி தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டிக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் தட்டிக்கணும். இது இப்போது மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வேகட்டும். இது இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. நெய் ஊற்றி இன்னொரு பக்கமும் 2 நிமிஷம் வேக வைக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சத்தான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.